உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பயிற்சி நடக்கப் போகிறது. வருகின்ற ஜனவரி 29 தொடங்கி ஒரு மாத காலம் சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார். என்னைக்குமே இந்த சுக்கிர பகவான் உச்சம்ங்கிறத நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும். இன்னொரு 7 நாள் தான் சார் வரப்போகுது, இன்னொரு 5-6 நாள் இந்த சுக்கிர பயிற்சி. ஃபார் எக்ஸாம்பிள் 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்க போகுது. இப்ப சுக்கிரன் மீனத்தில் இருக்கார். திரும்ப பிப்ரவரி மார்ச் போல 5 கிரகங்கள் வரும். மிகப்பெரிய மாற்றம்லாம் சந்திக்க போது அதை நம்ம தொடர்ந்து பிளே தமிழ் பார்த்துட்டு தானே இருக்க போறீங்க, நம்ம பார்க்க தான் போறோம். இப்ப சுக்கிர பகவானுடைய உச்சம் என்ன தரும் சார்? உச்சத்துக்கும் ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. இப்போ இது என் வீடு, இந்த வீட்டுல நான் ஆட்சி, இந்த வீட்டுல என்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, ஏன் என்னுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி, முத்துப்பாண்டி கோட்டலை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் தம்பி சதீஷ் வீட்டுக்கு போறேன், அப்போ அவர் வீட்டில் உச்சம் பெறுகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இங்க நான் சந்தோஷமா இல்லை, ஆட்சி புரியுறேன், அவ்வளவுதான். ஆனா அவன் வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அங்க போனா நான் உச்சம் பெறுகிறேன். அதே என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா அங்க மாமியார் மாமனார்லாம் இருப்பாங்க, அங்க போனா சைலன்ஸ். ஏன் அங்கு நான் நீச்சம் பெறுகிறேன், பேசக்கூடாது, பெரியவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நான் எங்க ரொம்ப ஆட்டமா ஆடுறேன், சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல. நான் எங்க அமைதி காப்பேன்னா நான் நீச்சமாகிற இடத்துல. என் பவர்லாம் போச்சு, இங்க மத்தவங்க எடுக்கிறதா முடிவு. நான் எங்க ஆட்சி பெறுறேன்னா என்னோட சொந்த வீட்டுல. வித்தியாசம் அவ்வளவுதான். இப்போ சுக்கிரன் உச்சம் பெறுகிறார், தன்னுடைய பலன்களை 200 மடங்கு அள்ளித்தர போகிறார். எப்ப இருந்து? ஜனவரி 29 இருந்து. யார் யாருக்கு ஒரே ஈவனா அள்ளித்தர போகிறார், யாருக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பார்ப்போம். கடகராசிக்காரர்களுக்கான சுக்கிரன் உச்ச பலன்கள். கடகராசிக்காரங்க ஜென்ரலாவே சுக்கிரன் உங்களுக்கு 4-11 கூடையவன். இவன் உச்சமானா உங்களுக்கு என்ன ஆகுங்கிறத பார்க்கணும். 4-11 கூடையன் உச்சமாகும் பொழுது 4 கூடைய வீடு மாடு மனை யோகம் போன்றவை அதிகமாகிறது. அதே நேரத்தில் 11 கூடையவன் என்பது லாபாதிபதி, லாபஸ்தானாதிபதி உச்சம் எனும்போது உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கிறது. இதுவும் உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து நடக்குது. லாபம் அதிகரிக்கிறது, அதே நேரத்தில் வீடு மாடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதிகரிக்கிறது. வீடு மாடு மனைக்குரியவர் உச்சமாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க நிறைய லேண்ட் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, புரியுதா? உங்களுக்கு புதிய புதிய ஆஃபர்ஸ் வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், எல்லாரும் லேண்ட் வாங்குறது என்னமோ எல்லாருக்கும் ஒண்ணுதான். காசு இருந்தா யார் வேணா லேண்ட் வாங்கலாம். ஆனா பாதிக்கு பாதி விலையில கிடைக்குது. என் நல்ல நேரம் ஒரு கொடுத்துட்டு போறாரு, அவருக்கு கல்யாணம், அவர் பொண்ணுக்கு அவசரம் 3 லட்சம் லேண்டு, அவசரத்துக்கு 1.5 லட்சம் கொடுத்தா போதுங்கிறாரு, கையோட முடிச்சுக்கலாம் சார். அது அவருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அவருக்கு இப்ப தேவை பணம், அது நீங்க டக்குன்னு கொடுத்துடுறீங்க, அதன் மூலம் அவருக்கு நல்லது. உங்களுக்கு தேவை இவ்வளவு ரேட்டு கொடுக்க முடியாது, பாதி ரேட்டுக்கு வந்தா சந்தோஷம். இந்த மாதிரியான அற்புதங்கள் உங்களுக்கு ஏற்படும். உலகத்துல ஒரு வீடு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத ஹவுசிங் லோன் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஒரு வீடுங்கிறது அத்தனை சென்சிட்டிவான ஒரு விஷயம். உங்கள் கதவின் எண்கள் தான் உங்கள் வீட்டின் முகவரிகள். உங்க வீட்டின் முகவரி நீங்க கிடையாது, உங்க கதவின் எண்கள். உங்கள் கதவின் எண்கள் உங்களை என்ன பண்ணுது? உங்களுடைய பெயரை உங்களுடைய வீட்டின் முகவரியை அடையாளப்படுத்துகிறது. உங்கள் கதவின் எண்கள் அதான் முக்கியமான விஷயம். அப்ப அந்த என்னுடைய முகவரி யார் தீர்மானிக்கிறார்? நான் என்பது என்ன, என்னுடைய முகவரி என்பது என்ன? என் வீட்டின் முகவரி என் முகவரி, என் வீட்டின் முகவரி என் முகவரி. சோ அப்ப அந்த கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமாகப்பட்ட திரிகோணஸ்தானத்திலே 4-11 கூடையவன் உச்சம் பெற்று அங்கு சேர்கிறான். இங்கதான் ஒரு ட்விஸ்டே. அந்த சுக்கிரனோட ராகு பகவானும் இருக்கார். சுத்தம் சோறு போடும். ஏனென்றால் உங்களுக்கு சரி சும்மாவே ஒரு மாதிரி சுக்கிரன் லவ், இதுல லஸ் வேற. ஒரு காலத்துல திருச்சி மலைக்கோட்டை நகரில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காஃபி பொடி காஃபி கொட்டை கொடுத்து எனக்கு அரைக்க சொல்லுவாங்க. எங்க அம்மா அரைச்சிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ அரைச்சிட்டு அந்த கடைக்காரர் கேட்பாரு, கொஞ்சம் சிக்கரி போடலாமான்னு கேட்பாரு. சிக்கரினா என்ன அப்படின்னா லைட்டா போதை. இந்த சிக்கரி போட்டா என்ன, அது ஒரு மாதிரி கிக்கா இருக்கும். இந்த சிக்கரி போட்டு காப்பி குடிச்சா அப்படியே அந்த தொண்டையிலே நிற்கும் அந்த இனிப்பு, இந்த சிக்கரி. அந்த மாதிரி சுக்கிரன் லவ்னா ராகு லஸ், சிக்கரி. லவ் தான் பண்றான், அப்படியே போன போக்கில் அப்படியே கொஞ்சம் லட்சியம் தான் செஞ்சு விட்டு போறது அப்படிங்கிற மாதிரி. இந்த சுக்கிரனோட சேர்ந்த ராகு என்ன பண்றது, உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணுது. இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன்னால உங்களுடைய பொழப்பு கெடாம பார்த்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்துல மது மாத்து சூது இதெல்லாம் சொல்லுவாங்க. சூது என்றால் இது பந்தயம், மது என்றால் சரக்கு,
மாது என்றால் நீங்க லவ் பண்ற பொண்ணு, அது தட் இஸ் நாட் எ ப்ராப்ளம், அது என்னைக்குமே ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் பல பேர்கிட்ட லவ் வர்றது தான் பிரச்சனை. அந்த மாத்து பின்னாடி போகும்போது நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்ம பொண்ணான நேரமெல்லாம் இதுலயே வீணா போகுது. ஒரு அரை மணி நேரம் கிடைக்குதுன்னா அந்த அரை மணி நேரத்தை ஆக்கப்பூர்வமா ஒன்று தூங்குங்க, சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, அடுத்த வேலையை பாருங்க. இப்படி இருக்கணும் உங்க லைஃப் ஸ்டைல். காலையில் எந்திரிக்கணும், வேலை பார்க்கணும், தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், இப்படி இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க. உங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான மிகப்பெரிய சக்தி காமத்திற்கு உண்டு. உலகத்துல ரொம்ப பெரிய நோய்கள்னு எதை சொல்றோம்? காமம் ஒரு பெரிய நோய், கோபம் ஒரு பெரிய நோய், அகங்காரம் ஒரு பெரிய நோய், கர்வம் ஒரு பெரிய நோய். இதெல்லாம் நோய், தீர்க்க முடியாத நோய்கள், மனோவியாதின்னு பேர் இதெல்லாம். அதான் சொல்லுவாங்க, ஒரு கிளி மாதிரி மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி இன்னொன்று இருக்குங்கிற மாதிரி இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் எப்பயுமே கிக்கு, சிக்கரி காப்பி பொடி காம்பினேஷன் தான். வெறும் சும்மா போனீங்க மீட்டிங்னு, சும்மா போன உங்களை குடிக்க வச்சு உங்க வீட்டுக்கே ஃபோன் பண்ணி பேசி, அண்ணா வணக்கம்மா, தம்பி இங்கே தான் இருக்காரு, குளிக்க வேணான்னு சொல்லுமா அப்படின்னு இவரு மேனேஜர் என்னமோ நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சும்மா பார்ட்டி கூப்பிட்டேன், உள்ள மட்டமா கூட்டு போயிருமா. ஆடா பாவி, என்ன மட்டையாக்கி விட்டது நீதானடா. நம்ம மேனேஜருக்கு மட்டும் ரொம்ப நல்லவர், ஏன்னா நம்மளால பதிலுக்கு சொல்ல முடியாது, இருந்தாலும் தான் கொடுத்தான்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணிடுறது, அந்த பிட்டை யூஸ் பண்ணி என்னம்மா இப்படிலாம் கிட்டு போறாரு அவர் அப்படிங்கிறது, நம்மகிட்ட வந்து எப்படி விழுந்துச்சா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் சுக்கிரன் ராகு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும். ஸோ இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி இருக்கிறதுனால சோம்பேறித்தனமா இருப்பீங்க. சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க கையில நீங்க வேற பாட்டில் ஏதாவது கொடுத்து விட்டீங்கன்னா அதை குடிச்சிட்டு இன்னும் நல்லா சோம்பேறித்தனமா படுத்துக்குவான். உலகத்திலேயே எப்பேற்பட்ட பிரச்சனை வேணா நீங்க கடந்து வந்துடலாம். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, வறுமையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும், கடனா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், எதா இருந்தாலும். ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி வருவதற்கு உங்களுக்கு ஒன்னே ஒன்று தேவை, உறுதியா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு குணம் உங்களுக்கு தேவை. ஓடிக்கிட்டே இருப்பேன், நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், ஓடணும், ஓடு ஓடு, எது ஒண்ணு தடுக்குதோ அதை மிதிச்சு ஓடு, ஓடணும், ஓடுறவன் தான் ஜெயிப்பான். 9ஆம் வீட்டிலே சுக்கரனோட சேர்ந்த ராகு. சுக்கரன் இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அவன் 4-11 கூடியவனாக இருப்பதால் லேண்டு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், எல்லாம் சூப்பர் தான். ஆனா ஸ்கின் டிசீஸை உருவாக்குவார். நல்லா ஸ்கின் டிசீஸ்னா என்னன்னா, ஏதாவது ஒரு இந்த இது மாதிரி ஃபங்கஸ் மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அது போன்ற பிரச்சனைகள். என்றைக்குமே நீங்கள் பெரிய பெரிய எதிரிகளை சமாளிச்சிடலாம். இந்த சின்ன சின்ன விசிலடித்தான் குஞ்சுகள், இந்த அல்லக்கைகளை சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி வைரஸை ஹேண்டில் பண்ணிடலாம், பாக்டீரியாவை ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். பாக்டீரியா வந்தால் போயும் தொலையாது, சுரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸ்கின் டிசீஸ் எல்லாம் சரியாகும். ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, லேண்டாக வாங்கி போட போகிறீங்க. சில பேர் ஆடி காரு, பென்ஸு காரு, அந்த மாதிரி கார்லாம் வாங்குவீங்க, ஜாலியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருங்க. நான் சொன்ன அந்த சிக்கரி மேட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. யாருக்குமே மெசேஜ் பண்ணாதீங்க. அப்படி யாராவது மெசேஜ் பண்ணால் உங்களை பிடிக்கிறதுக்காக ஹனி ட்ராப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால் கீழே போயிட்டுருக்க அந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. சுவாமிஜி உங்களுக்கு ஹனி ட்ராப் பண்ணியிருக்காங்களா? எல்லா விஷயத்தையும் பப்ளிக் முன்னாடி சொல்ல முடியாது என்பதால் கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பர் கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக போல் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள். இதோட இந்த வீடியோலாம் அட்டாச் ஆகிருக்கும், அதை பார்த்து 12 உங்கள் ராசிக்கேற்ற பூஜைகள் என்னங்கிறத பண்ணிட்டு பலன் பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.